குருவே வணக்கம். உங்களுடைய பதிவு எல்லாமே பார்த்துட்டு வரேன் குருவே. மிக தெளிவா, மிக அற்புதமா, ரொம்ப ஈஸியா புரியிற மாரி இருக்குங்க குருவே. ரொம்ப நன்றிகள். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் குருவே. குறிப்பா அந்த மனச பத்தியும், அந்த பரபிரம்மம் அது எப்படி வேலை செய்யுது, மத்தபடி அந்த சூன்ய வெளி, வெட்ட வெளி எல்லாமே நீங்க தெளிவா சொல்லிக் குடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்ட் இன்னும் ஒரு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க குருவே. நீங்க போன பதிவுல பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த பரபிரம்மம் மாரி இந்த மனதிலிருந்து வர்ற எல்லாமே வெளியில வியாபிக்குது. ஃபைனலா ஒரு ஒளிப்புள்ளியா போய் காரண தேகத்துல போய் ஒடுங்குதுன்னு சொல்றீங்க. ஸோ அப்படி பார்த்தா இத்தனை நாள் வரைக்கும் மொத்தமா தேங்கியுள்ள அத்தனை கர்ம பதிவுகளையும், கர்ம ஒளிப்புள்ளிகளையும் நம்ம கம்ப்ளீட்டா நீக்கணும்னா, அது எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ நாள் தியானம் இருக்கணும்? எந்த நிலையில அந்த தியானம் இருக்கணும்? அந்த அத்தனை கர்ம வினைகளும் நீக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது அளவுகோல் மாரி இத்தனை இத்தனை தியானம் இந்த இத்தனை 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 நாள் வந்து நம்ம தியானத்தில் ஆழ் தியானத்தில் இருக்கணும், இந்த வெளியில் இருக்கணும், பறவெளியில் இருக்கணும், இல்லை பிரம்மம் ஒளியோடு இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எப்படி வந்து அந்த கர்ம வினைகள்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நம்மளை விட்டு விளக்க முடியும்? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க குருவே. ரொம்ப நன்றி. வணக்கம். அன்பு யோகியே, ஆனந்த சொரூபமே, இனிய காலை நேர அருளாசிகள். அற்புதமான கேள்வி. இந்த கர்ம வினைகள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சீதம். இந்த பிராரப்த வினை இந்த உடலாக, மனமாக, இந்த வாழ்க்கையாக நமக்கு வந்து வைத்திருக்கிறது. இதை அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒன்று. இந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும் பொழுதே அதில் வரும் புதிய வினைகளாம் அது ஆகாமிய வினை. இந்த ஆகாமிய வினைகள் அடுத்த பிறவிக்கு வித்தாகிறது. அதோடு ஏற்கனவே பல ஜென்ம விவித வித்தாம் இந்த கர்ம வினைகள் சஞ்சீத வினை என்று கூறப்படுகிறது. அந்த சஞ்சீத வினைகளின் ஒரு பகுதியை கொண்டு வந்துதான் பிராரப்த வினையாக இந்த வாழ்க்கையாக அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இதில் புதிதாக சேரும் ஆகாமிய வினைகள் மீண்டும் சஞ்சீத வினையில் சென்று சேர்ந்து அடுத்த பிறவிக்கு வித்தாகிறது. ஆனால் இந்த பிராரப்த வினை, சஞ்சீத வினை, ஆகாமிய வினை 3ஐயும் எப்படி அழிப்பது என்றால் அது யாராலும் முடியாத காரியம். ஆனால் ஒரு குண்டலினி யோகியால் இது உடனே நடக்கிறது. எப்படி? ஜென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தருமெனில் செல்காலம் இவன் உண்டல்லோ. கண்மா அனுபவ சொர்க்க நரகமெனில் வருங்காலத்திலும் இவன் உண்டல்லோ. தன் மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பது துக்கு மகனே என்று கைவல்யம் கூறுகிறது. அதனால எல்லா பிறவிகளிலும் நீங்கள் இருந்திருப்பதால் கர்ம வினைகள் தொடர்கிறது. சரி, வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைப்போகம் தீர்ந்திடில் தினைப்போதலும் நில்லாது கண்டாய். இந்த பிராரப்த வினை தீர்ந்ததுமே உடல் பிணமாகி விழுந்துவிடும். மீண்டும் இந்த ஜீவன் அடுத்த பிறவிக்கு, அடுத்த உலகங்களுக்கு சென்று அடுத்த பிறவியை எடுக்கிறான். இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சங்கிலி தொடர். இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த குண்டலினி யோகத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது. எப்படி என்றால், இந்த குண்டலினி சக்தி என்பது ஞான அக்னி, யோக அக்னி, மூல அக்னி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. இந்த அக்னி சகஸ்ராரத்துக்கு வந்த உடனேயே இந்த ஆகாமிய வினை, சஞ்சீத வினை, பல காலம் செய்த, பல பிறவிகளில் செய்த கர்ம வினையின் தேக்கம் அது காரண தேகமாக இருக்கிறது. அந்த வினைகள் யாவும் வருபட்ட விதையாக போய்விடுகிறது. நெல்லை விதைச்சா நெல்லை எடுக்கலாம். கம்பு சோழராகி எதை விதைச்சாலும் அது மீண்டும் வருது. ஆனால் வருத்த விதை முளைப்பதில்லை, வருபட்ட விதைகள் முளைப்பதில்லை. இந்த குண்டலினி அக்னியை சகஸ்ராரத்தில் கொண்டு வந்தவுடன் உங்கள் சஞ்சீத வினையும் ஆகாமிய வினையும் வருபட்ட விதைகளாகிறது. ஆகவேதான் துரியம் துரியாதீதம் என்பது மிக சிறப்பாக கூறப்படுகிறது. அப்பொழுது பிறவி தீருகிறது. அது எப்படி என்றால், உலை இரும்பு உண்ட நீர் போல்
இந்த சஞ்சித வினை விபுவாய் மறைந்து போகிறது என்று கைவல்ய நவநீதம் கூறுகிறது. இந்த சாதகன் ஆயுள் முழுக்க இந்த குண்டலி யோகம் செய்து கொண்டே வரும் பொழுது ஆன்மா வேறு, இந்த உடல் வேறு, மனம் வேறு என்ற பிரித்தறிதல் வந்த பிறகு கர்மவினை அங்கே செயல்படுவதில்லை. இங்கு இருக்கும் பொழுதே இந்த பஞ்ச கோஷங்கள் நீக்கப்படுவதால் அடுத்த கோஷங்கள் இல்லை. 3 தேகங்கள் என்று கூறப்படுகிறது. தூலம், சூட்சுமம், காரணம். இந்த 3 தேகங்களும் இந்த குண்டலி யோகத்தால் விளக்கப்படுவதால் அந்த காரண தேகத்தில் தான் சஞ்சீத கர்மா இருக்கிறது. இந்த காரண தேகத்தோடு அழிந்து போகிறது. எப்படி என்றால் அதான் வருபட்ட விதை முளைப்பதில்லை. உலை இரும்பு உண்ட நீர் போல் விபுவாய் கரைந்து போகிறது என்று சொல்லப்படுவது கொல்லன் உலையில் பழுக்க காய்ச்சிய இரும்பு. அந்த இரும்பை எடுத்து பழுத்து நிற்கிறது. அந்த இரும்பில் பதம் வருவதற்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க அல்லது தண்ணிக்குள் விடுவார்கள். அது சொய்யின்னு சப்தம் வரும். அதிலிருந்து ஆவி போயிடும். அந்த நீர் என்னாகுது? ஆவியாக போய்விடும். அப்போ கொல்லன் உலை இரும்பில் பட்ட நீர் போல் இந்த சஞ்சித வினை இந்த குண்டலினி யோகத்தால் ஆவியாக, அந்த நீர் ஆவியாக காணாமல் மறைந்து போய்விடும். இறுதியில் பிரம்மமாகிய நீ மட்டுமே இருக்கிறாய் என்று கூறுகிறது. ஆகவேதான் வேறு எந்த யோகத்திற்கும் இல்லாத ஒரு அற்புதம் இந்த குண்டலினி யோகத்தில் இருக்கிறது. கவலை வேண்டாம். இனி உங்களுக்கு சஞ்சித வினைகள் இல்லை, அடுத்த பிறவி இல்லை, ஆகாமிய வினைகள் இல்லை. குண்டலினியால் அவையெல்லாம் பஸ்பமாகி விடுகிறது. இதனை புரிந்து கொண்டு காலையும் மாலையும் விடாது இந்த தியானத்தில் நிலைத்திருங்கள். குண்டலினி சகஸ்ராரத்தில் எழுப்பிவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். கர்ம வினை பற்றாது இருக்கும். கர்ம வினைகள் அழிந்து போய்விடும். என் அன்பு நிறைய அருளாசி நன்றி செய்க. நலமே பெருக. தீர்க்காயுஷ்மான் பவா.